வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தைச்சிட்டே இருக்கிறேன். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கை ஜாயின் பண்ணல. இந்த கைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மடித்து எம்மிங் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வர்றதில்லை. அதனால் மடித்து எம்மிங் பண்ண மாதிரியும் இருக்கணும். அதே மாதிரி எம்மிங்கும் பண்ணக்கூடாது. தையல் மட்டும் நம்ம போட்டு ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கையினுடைய இறக்கத்தை விட மேல் பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா லைனிங் துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா லைனிங் துணியை விட மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு மிச்சமாக வர்ற மாதிரி நம்ம வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஒரே அளவுக்கு மடித்து கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. லைனிங் துணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்லீவ் மட்டும் நம்ம எடுத்து ஜாயின் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் துணியை அடியில் வச்சுக்கணும். லைனிங் துணி பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வச்சுக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் பார்டர் இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு ஓட்டில் மடித்து அப்படியே தையல் போட்டுட்டோம். இப்போ இதில் பார்டர் இல்லாததுனால மடித்து நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி தையலே நம்ம போட போகிறோம். அந்த தையல் மேல் பக்கம் தெரியாது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ப்ளஸ்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டு அந்த 1/2 இன்ச்சை மட்டும் லைனிங் துணி மேலே அப்படியே மடித்து வச்சு நம்ம தையல் போடணும். இப்போ லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் சேர்த்து மடித்து வச்சிங்கன்னா ரொம்ப தப்பமாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா லைனிங் துணியை ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வச்சு அந்த ப்ளவுஸ் துணியை மட்டும் நம்ம மடித்து தையல் போடும்போது தையல் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் மேல் பக்கம் பார்க்கும்போது நமக்கு தச்சு முடித்த பின்னாடி நல்லாயிருக்கும். ஏன்னா அயன் பண்ணால் கூட அந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கோடு நமக்கு விழாது. பார்த்திங்கன்னா மடித்து நம்ம தையல் போட்டுட்டோம். உள்பக்கம் மேல் பக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவினுடைய உயரம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம மடித்து பெரிய தையல் போடணும். அதாவது நம்ம எம்மிங் பண்ணுறதுக்காக எப்படி மடித்து நம்ம பெரிய தையல் போடுவோமோ அந்த மாதிரி கையினுடைய உயரத்தை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மடித்து நம்ம பார்த்திங்கன்னா பெரிய தையல் போட்டுக்கணும். இந்த பெரிய தையல் போடுறது பார்த்திங்கன்னா இந்த மடிக்கிற பகுதியிலேருந்து நடு சென்டரில் போடணும். அதாவது எப்படி மடிக்கிறன்றதையும் கவனிங்க. அதாவது ஃபஸ்ட்டு நடு சென்டரில் மடிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் நம்ம மடிக்கணும். எப்பயுமே சென்டரில் மடிச்சுட்டு 2 பக்கம் மடித்து விட்டிங்கன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கமாக மடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது மடிக்கிறதுக்கு சரியாக வராது. அதே மாதிரி இந்த லைனிங் துணியும் இந்த சாரியில் கட் பண்ண ப்ளவுஸ் துணியும் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மடிக்கும்போது 2ம் ஒரே அளவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஓரத்தில் 2ம் கொஞ்சம் நவுந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் போடும்போது சரியாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய தையல் போடுறோம். பெரிய தையல் போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும், அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் துணியை இழுத்து விட்டுட்டு நான் தையல் போடுறேன். அப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஓரத்தில் 2ம் ஈவனாக வரும். இப்போ நம்ம பெரிய தையல் போட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா பிரிக்கிற தையல். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு மடித்து நம்ம எம்மிங் பண்ணுவோம். இப்போது நம்ம எம்மிங் பண்ணாமல் இதுக்கு தையல் போடணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அப்படியே மேல் பக்கம் திருப்பி அந்த சேரீயில் கட் பண்ண துணியை மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அடியில் மடித்து நம்ம விட்டோம் இல்லைங்களா, அது நமக்கு தெரியும் லைனிங் துணியில். அது ஓரமே நம்ம தையல் போடணும். உள்பக்கமாக போடணும். அடிப்பக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். லைனிங் துணியில் நல்லாவே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக மேல் பக்கமே நம்ம தையல் போட முடியும். இப்போ நான் தையல் போடுறேன் பாருங்கள். கரெக்டாக ஓரமே போடணும். ஓரமே போடும்போது அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தையல் போடணும். நான் பாருங்கள் இழுத்து பிடிக்கிறேன் பாருங்கள். இழுத்து பிடிச்சி போட்டால் தான் சுருக்கம் வராது. இல்லைனா சுருக்கம் வந்துடும், ஒரு மாதிரி கிராஸ் அடிக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கணும். அடியில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு திரும்ப மேலே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் நான் பார்த்திங்கன்னா கை எடுக்கிறேன். அப்படி தான் தையல் போடணும். உங்களுக்கே தெரியும், அடியில் பல் இருக்கிறதுனால மிஷினில் அந்த துணியை இழுக்கும். அது இழுக்காமல் இருக்கிறதுக்காக தான் அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தை பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சி தையல் போடுறோம். இப்போ தையல் போட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் உள்பக்கமாக நமக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓரமாக தையல் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த தையல் போட்ட உடனே அந்த பெரிய தையலை நம்ம பிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா திரும்ப நம்ம கை ப்ளவுஸில் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய தையலை பிரிக்கக்கூடாது. தச்சு முடித்த பிறகு தான் நம்ம பார்த்திங்கன்னா பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ஓரம் அந்த ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டுட்டு நான் ப்ளவுஸில் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு தையலை பிரிக்கிற வரைக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். பெருசாக இருக்கக்கூடிய கிளாத்தை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு நம்ம வந்து தைக்கும்போது லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கை வந்து பிரிஞ்சு வராது. பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கை ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் கரெக்டாக இருக்குது. தச்சு பிறகும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தச்சுட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கூட மிச்சமாகவும் வராது, கம்மியாகவும் வராது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து நம்ம வந்து பதிவு செய்ய போகிறோம். எல்லாமே பிகினர்ஸுக்கான வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது தையல் நுணுக்கங்களையும் தையல் குறிப்புகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் ஒன்று வரும். அதையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் டச் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி டச் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து புது வீடியோஸ் வந்து நமக்கு வராது. அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு புது வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் அந்த ஆல்ன்ற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல்லை டச் பண்ணால் ஒரு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ன்ற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், ஸ்டார்டிங்லேயும் கம்மி ஜாஸ்தி கிடையாது, அதே மாதிரி முடிக்கும் போதும் அந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஜாஸ்தி கிடையாது. ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நுணுக்கங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி மேல் பக்கம் பாருங்கள், ஏற்ற இறக்கம் கொஞ்சம் கூட கிடையாது, ஒரே நூல் அளவு கூட ஏற்ற இறக்கம் கிடையாது. அதேமாதிரி சென்டர் ஜாயிண்ட் அதுவும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும், ஒரு நூல் கூட வித்தியாசம் இருக்காது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் கைக்கு வந்து தையல் போட்டு அந்த பெரிய தையலையும் நம்ம வந்து பிரித்து வந்து காட்ட போகிறோம். அந்த கை ரவுண்டும் பாருங்கள் எப்படி வந்து ரவுண்டாக அழகாக வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லாமல் அழகாக நமக்கு வந்து கை வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம உள்பக்கம் தையல், அதாவது சைடு தையல் போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பெரிய தையலை வந்து பிரிக்கணும். அதையும் நான் வந்து காட்டுறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அந்த பெரிய தையலை பிரிச்சுட்டுன்னு வச்சிங்களேன், கை ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம சைடு தையல் போகிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய அளவு வந்து நாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு வரைக்கும் நம்ம தையல் போடலாம். ஏன்னா இந்த கை ரவுண்டுக்கு நம்ம வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கிறோம், இன்னொரு தையல் வந்து நான் வந்து போடணும். அதனால் கரெக்டாக அந்த சென்ட்ரு வரைக்கும் தையல் நான் வந்து நிறுத்திக்கிறேன். இப்போ நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சைடு தையலும் நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ நான் வந்து மேல் பக்கம் திருப்பி காட்டுறேன். அதாவது இதெல்லாம் நான் எதுக்கு காட்டுறேன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து போடும்போது கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நுணுக்கங்கள் வீடியோ வந்து நிறைய நம்ம வந்து இந்த சேனலில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து அந்த பெரிய தையலை வந்து தகுதிமாக பிரிக்கலாம். இந்த சென்டர் ஜாயிண்ட் பாருங்கள், மேல் பக்கம் காட்டுறேன், உள் பக்கம் காட்டினா இந்த மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த ப்ளஸ் குறி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போ அந்த பெரிய தையலை வந்து நான் வந்து பிரிச்சிடுறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ணுற ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மடித்து எம்மிங் பண்ணாமல் தையல் போடுற மெத்தேடு. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் வந்து கீழே வந்து பதிவு செய்யுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கம் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல்ரெடி பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய புதிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய தையல் குறிப்புகளையும் தையல் நுணுக்கங்களையும் இந்த சேனலில் வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.